என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்ட் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். ஃபஸ்ட் அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துடலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துடலாம். எள்ளும் ஈவனாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேங்காவையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காவில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு. தேங்காயில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேன் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய். இந்த மசாலாவுக்கு மட்டும் நான் மிளகாய் சேர்க்குறேன். குழம்புக்கு நம்ம தனியாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். பருப்பெல்லாம் செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் இதையும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, தேங்காய், எள்ளு கலவையோடு சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காவை நம்ம காம்போடு தான் யூஸ் பண்ண போகிறோம். பின் பக்கமாக எக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே தான் நம்ம மசாலா வைக்க போகிறோம். பூச்சி ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே மசாலாவை ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டேன். மீதியான மசாலாவை நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். அதே பேன் வச்சு அதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை அதில் சேர்த்துடலாம். மேலே இருக்க லேயர் சுருண்டு வர வரைக்கும் இதை எண்ணெயிலேயே திருப்பி போட்டுக்கலாம். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த கேப்பில் இதை நம்ம கரைச்சிக்கலாம். திருப்பி போட்டுக்கோங்க. ஈவனாக எல்லா இடத்துலையும் வேகிற மாதிரி. கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், மேலே இருக்க தோலெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 1/2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு என்ன தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். தக்காளி சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் புளிக்கரைசல் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். ஆல்ரெடி நம்ம மிளகாய் சேர்த்து தான் மசாலா அரைச்சிருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம்.
மசாலா சேர்த்தோன்னே கிரேவி நல்லா திக்காயிடும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்பப்போ நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கத்திரிக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.